அதுக்கு என்ன தேவை குழந்தைங்களுக்கு? எனர்ஜி, பயங்கர எனர்ஜி. ஹெல்த். as a doctor, as a pediatrician, கட்டாயம் பேசி தீரணும். ஸோ ஹெல்த்து எப்படிலாம் பிடிக்கலாம்? ஹெல்த்தை ஏதாவது பேரண்ட்ஸ் யாராவது சும்மா தமிழில் சொல்லுங்க. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த். ஓகே, ஃபிசிக்கல் ஹெல்த் பார்க்குறோம், எனர்ஜி, க்ரோத்து. ஸோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விரல் மாதிரி என்ன ஆயிடுச்சு? மொபைல் ஃபோன். போத் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் ஐடி ஃபீல்டு, குழந்தைக்கு ஒரு மொபைல் ஃபோன். போத் பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்காங்க, கையில் ஒரு மொபைல் ஃபோன். என்கேஜ் பண்ண முடியல. அன்றைக்கி 10 குழந்தை பிறந்துச்சு, இன்னைக்கு ஒரு குழந்தை வளர்க்குறது கஷ்டமான விஷயம் தான். ஸோ நிறைய எத்தனை பேர் குழந்தைங்க ஃபோனே பார்க்கல? கை தூக்குங்க. பேரண்ட்ஸ் very good. Can you able to see some hand raising? Very good, excellent. Only 3 ஃபோனே பார்க்காத குழந்தைங்க பேரண்ட்ஸ் கை தூக்குங்கன்னு 3 பேர் கை தூக்குவீங்க. வெரி குட். ஆனால் இன்றைக்கி ஃபோன் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்கள கான்சன்ட்ரேஷன், விஷன் ஒரே பொசிஷன். நான் நிறைய பேஷண்ட் வருவாங்க, கழுத்து வலிக்குது சார், குழந்தைக்கு தலை வலிக்குது, என்கேஜ் பண்ணவே முடியல குழந்தைங்கள. ஸோ அதனால் ஃபோனை போட்டு கொடுத்துடுறோம். ஸோ இது நம்ம முக்கியமாக மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப தேவை. ஸோ கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும், அது அடிக்ஷன் ஆயிடும். எத்தனை பேர் பேரண்ட்ஸ் ஃபோன் பார்க்குறதே கிடையாது? சரி, இப்படி கொஸ்டின் ஆச்சு கேட்போம். எத்தனை பேர் பேரண்ட்ஸ் ஸ்க்ரீன் டைம் வச்சுருக்கீங்க? பேரண்ட்ஸ்க்கு நான் கொஞ்ச நேரம் தான் ஃபோன் பார்ப்பேன். ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஒரு 1 ஹவரில் நம்மளுக்கு மெசேஜ் வரல, நம்மளுக்கு எதுவும் கால் வரல அப்படின்னா 1 ஹவரில் எத்தனையோ 100 டைம்ஸ் நம்ம ஃபோனை பார்க்குறோம். இல்லை ஃபோன் ஒன்றும் வரலையே, நம்மளுக்கு மெசேஜ் வரலைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்டடியே போயிருக்கு. ஸோ ஆல் இன்னைக்கு உள்ள சயின்டிஃபிக் இதில் நம்ம எஜுகேஷன் எல்லாமே ஃபோன் தேவை இருக்குது. ஸோ நம்ம அதை ட்ரீவியாக செட் பண்ணிவிட்டு லாங் டியூரேஷனில் ஸ்க்ரீன் டைம் செட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஃபோன் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். நிறைய சில்ட்ரன் ஆஃப்டர் கோவிட் we are seeing many autism children, autism spectrum disorders. நிறைய குழந்தைங்க பார்க்குறோம். சோஷியல் ஐடியல்னஸ், யாரும் மிங்கலாக மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லலாம், கிளினிக்கில் வந்தாவே கற்றுவாங்க, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. டிலே இன் ஸ்பீச், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே கம்மியாக. ஓகே, அதே மாதிரி மிங்கிள், ஃபேமிலி மிங்கிளிங். ஸோ கூப்பிட்டு வச்சு பேசணும், என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு, என்ன இஷ்யூஸு, என்ன பண்ணீங்க ஸ்கூலில் இன்றைக்கி, என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அட் த சேம் டைம் கைண்ட்லி டோன்ட் கம்பேர் வித் அதர் சில்ட்ரன். அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க்கு, இவன் செகண்ட் ரேங்க்கு, அதெல்லாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன் இஸ் எ ஸ்பெஷல். அரிது போர்டிக்குதா பேசுறது? அரிது அதிலும் கோன் குருடு செவடு இன்றி பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி குழந்தைங்களுமே ஸ்பெஷல் தான், சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லுங்கள், காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறது, அவன் படிக்கிறான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒருத்தவங்க ட்ராயிங் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பாட்டு போடுவாங்க. ஸோ இந்த கம்பேர் பண்ணி டிகிரேட் பண்ணுறது பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு. ஓகே, கம் டு ரீசன்ட் ட்ரெண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ எத்தனை பேர் பசங்க பிஸ்கெட்டே சாப்பிட மாட்டாங்க? கை தூக்குங்க. பிஸ்கெட்டே சாப்பிடாத குழந்தைங்க பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. ஒன்லி 1. வெரி குட். ஸோ அன்றைக்கி ஸ்நாக்ஸ்னாலும் பிஸ்கெட் ஆயிடுச்சு, பேக்கரி ஐட்டம். இப்போ ரீசெண்ட்லி ஒரு 2-3 weeks பேக்கு we conducted அனிமியா அவேர்னஸ் ப்ரோக்ராம். அது GH பக்கத்தில் இளங்கோ ஸ்கூலில் பண்ணோம். அங்கே போயிட்டு ஃபுல்லாக நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக மேலே பண்ணிவிட்டு, இன்க்ரீடியமெல்லாம் பண்ணிவிட்டு, வெஜிடபிள்ஸு கேழ்வரகுலாம் வச்சு பண்ணிவிட்டு ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ண போகும்போது அந்த கேர்ள்ஸ் தேர் ஸ்டடிங் 9th, 10th, 11th, 12th. ஸோ
ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் கூட சொல்ல தெரியல. ஆனால் அதே ஒரு பானிபூரி, ஒரு பேல்பூரி, ஒரு பீஸா, பர்கர்னால் உடனே சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுட் பர்டன், ஸ்நாக்கிங் பர்டன். நீங்கள் அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டீங்க ஐயா? என்ன சாப்பிட்டீங்க அந்த காலத்தில் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது? கேழ்வரகு, கம்பு, இந்த மைக்கில் சொல்லுங்க. கேழ்வரகு, சோளம், கம்பு, இதுதான் நாங்கள் அந்த காலத்தில் சாப்பிடுவோம். கூட வெள்ளம் சேர்த்துக்கிட்டு கடலை முட்டை மாதிரி சாப்பிடுவோம். அதெல்லாம் இல்லை, ஊறுகாயை வச்சுக்கிட்டு அதை சாப்பிடுவோம். ஸோ செகண்ட்லி இது ஒரு முக்கியமானது, உள்ளே போகிற டயட் இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி நடக்கிறது கிடையாது சரியா? ஸோ நடக்கிறது மறந்துட்டோம் நிறையா, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இன்னைக்கு உள்ள இதில் பட் கோரிங், ரஷ்ஷிங், ஃபாஸ்ட்டு, டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட்டு, டைம் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், இந்த எல்லா வார்த்தையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பண்ணது தான் சோஷியல் ஹெல்த். ஸோ சொசைட்டிக்கு என்ன தேவை? ஹோ தேர் பெர்ஃபார்மிங். ஸோ குப்பை எடுத்துக்கு இதில் போடுறது. ஸோ இது எல்லாமே கற்றுக்கிற விஷயம் ஃப்ரம் தி ஸ்கூல். அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஸோ கைண்ட்லி கிவ் எ வெரி குட் கிளாப் ஃபார் இன்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் மேடம். ஸோ இதெல்லாமே ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிறது தான் இந்த 3 ஹெல்த்தும். ஸோ ஸ்கூல்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்கிங்லாம் நேச்சுரல் ஸ்நாக்கிங் கொடுத்து விடுங்க. ஸோ வீட்டிலேயே பண்ண பயிறு, சுண்டல், இல்லை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஆனால் எல்லாமே அடல்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பேசிட்டு அந்த மேடத்திட்ட எல்லாமே அடல்ட்ரேஷன். நீங்கள் டீ குடிக்க போனீங்கன்னா அதில் புளிங்க மட்டும் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு அடல்ட்ரேஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ், ஹோம்மேட் ஸ்நாக்கிங். நீங்கள் வீட்டில் நீங்கள் பிஸ்கெட் பண்ணலாம், கெமிக்கல்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல். ஸோ அவனில் ஹோம்மேட் குக்கீஸ்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மாக 2 வாரம் 3 வாரத்துக்கு பண்ணுற மாதிரி சில பேர் அதை விற்று அது கூட விற்பாங்க. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை சத்து மாவு உருண்டை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ மேடம் மெயினாக சொன்னது பேரண்ட்ஸ் முதல்ல பேசுங்க, குழந்தைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ எனி டவுட்ஸ்? நானே பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் சார், டைம் ஆச்சு சார்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் பீடியாட்ரிஷியன், குழந்தை டாக்டர், தமிழில் சொல்லணும்னா குழந்தை மருத்துவர், சந்தேகம் இருந்தால் நீங்கள் டிஸ்கஸ். சார் எழுந்திருக்காரு, மைக்கு. ஓகே, டவுட்டு சந்தேகம் எதுவுமே இல்லையா? நிறைய இருக்கா? மைக் கொடுங்க மேடம். மைக். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். இப்போ என்னோட பசங்களை வச்சு நான் சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக பசங்களுக்கு கொடுக்கறது வந்து முட்டை, தானிய வட்டை, ஏதாவது ஒரு ஆம்லேட்டாவோ ஏதாவது ஒரு பயிர் வகை டெய்லி கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்கலாம்? டெய்லியும் வந்து நீங்கள் அதே ஒரே இதை கொடுத்துருக்கீங்க? மாற்றி சார். வீக்லி டுவைஸ் மட்டும் ஏதாவது ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சிறுதானியங்களில் கொடுத்துருக்கேன். ஆனால் மார்னிங் வந்து நாங்கள் சாப்பிட்றதுனால அதை அப்படியே பசங்களுக்கு இப்போ முட்டை வேணா பண்ணி அப்படி இல்லைன்னா டோஃபு இப்படி மாற்றி கொடுக்குறேன். அந்த பன்னீர் வந்து ஒரிஜினல் பன்னீராக பாருங்கள். நான் வீட்டில் செய்கிறேன். ஓகே, வெரி குட். அப்படி பண்ணிங்கன்னா ஓகே. கைண்ட்லி கிவ் த அட்ரஸ். பண்ணிங்கன்னா நான் வாங்கிக்கிறோம். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாமாயில் இருக்குல்ல, அதில் சம் கெமிக்கல் ஆட் பண்ணிங்கன்னா அனலாக் பண்ணிடலாம் வருது. ஸோ அதனால் வீட்டில் ஹோம்மேட் பண்ணிடுச்சுன்னா ஓகே. பட் ரொட்டீனை ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்க கூட சரிங்களா? ஒரு நாள் உளுந்தங்களி கொடுங்க, நவதானியம் தோசை சுட்டு கொடுக்கலாம், ரவை சேருங்க சரிங்களா? இட்லி வெரி குட் டயட். உளுந்து, கருப்பு உளுந்து, ஃபுல் கால்சியம், அதை ஒரு நாள் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்கு ஆஃப்டர்நூன், இப்போ லீவ் ஆஃப்டர்நூன் டெய்லி ஒரு எக் சேர்க்கலாம், தப்பே கிடையாது. நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எக்கு, ஒரு எக் ஒயிட்டு, அதாவது 2 எக் ஒயிட்டு, ஒரு எக்கு அப்படி கொடுத்துக்கலாம் சரிங்களா? ஓகே, வெரி எனி அதர்? சும்மா கேளுங்க. போய் ஹாஸ்பிட்டலில் போய் பணம் கூட தேவையான கேளுங்க, சொல்லுவோம், அவ்வளோதான். எஸ், குழந்தைங்க சாப்பிட்றத விட பெரியவங்களும் அதை ஃபாலோ
மாற்றி சாப்பிட்றாங்களே. அதாவது பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின், அப்படிதானே? எனக்கெல்லாம் அப்படி தான். எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். ஏன் அவங்க கனவு காண்டாங்க, நான் என்னோட அவங்க தான் மெயினாக. எங்கள் வீட்டில் கேட்ட ஒரே வார்த்தை படி மட்டும் தான். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ண சொல்கிறோம். டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, படிங்கன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸு பார்த்து தான் பசங்க அவங்க பேசுகிற வேர்டிங்ஸு, பேசுகிற லாங்குவேஜ், செய்கிற செயல், அவங்க எப்படி பண்ணுறோம் அப்படி தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வீட்டில் ஃபாலோ பண்ணுற இது குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும். வெரி குட் பாயிண்ட் அது. ஸோ நம்ம வந்து பேட் ஸ்நாக்கிங்கு, அன்டைமில் சாப்பிட்றது, லேட்டாக சாப்பிட்றது, இன்றைக்கி செகண்ட் ஷோ படத்துக்கு போகிறதா ஃபேஷன் ஆயிடுச்சு. பக்கத்தில் யாருங்க படம் பார்ப்பா அப்படி மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி நல்ல மூவிஸ்க்கு அழைச்சிட்டு போகணும். இன்றைக்கெலாம் பார்க்க முடியல நிறையா. ஸோ நல்ல கான்செப்ட்ஸாக இருந்துச்சுன்னா அழைச்சிட்டு போங்க. ஸோ பசங்க வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங் நினச்சிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கைண்ட்லி அவாய்ட் இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள மியூசிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அந்த காலத்தில் உள்ள மெலோடிஸ் இதெல்லாம் வந்து கேட்க வைங்க. நிறைய மியூசிக் ரொம்ப காம் பண்ணும் குழந்தைங்கள. ஸோ அது மாதிரி வேறு கேட்க நினைக்கிறாங்க. இனி எந்த டவுட்ஸ் இந்த பக்கம்? தம்பி வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது நைட் நேரத்தில் சில கட்டெரும்பெல்லாம் அதில் யூரின்ல இதுவாகுது. அதனால ஏதாச்சும், எப்பயுமே இல்லை எப்பயாச்சும் தான், அதனால ஏதாச்சும் ப்ராப்ளமா? கட்டெரும்பு அந்த யூரினை சுற்றி முக்கியம். வீட்டில் இருக்கா? வீட்டில் கட்டெரும்பு இருக்கு, அதாவது வெளியில. ஓகே. டெய்லி யூரின் பாஸ் பண்ணுறாங்க? டெய்லி பெட்ல எல்லாம் பாஸ் பண்ண மாட்டான், வெளியில தான் பாஸ் பண்றான். ஏஜ் என்ன, வெயிட் எவ்வளோ? இவன் 4 வயசு 4 மாசம் ஆகுது. ஏஜ் 14 kg இருக்கான். 14. 16 இருக்கணும், 14 தப்பு கிடையாது. பட் நம்ம இது மட்டும் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைன்னா ஒரு சுகர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா?